Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரிக்லா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதியம் மீந்த சாதத்தை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நான் மதியம் வடித்த சாதத்துலேருந்து 1/2 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கொத்தமல்லியை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த 1/2 கப் சாதத்தை நம்ம போட்டு மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சாதம் போட்டோமோ அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாதத்தை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த சாதத்தை இதில் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடைசியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். போண்டா பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மினி சைஸ் போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆப்ப சோடா வேணுன்றவங்க போட்டுக்கலாம். வேணான்றவங்க தயிர் ஊற்றி கூட நீங்கள் 1 மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் போண்டாவை. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு. நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டோம்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. ரொம்ப சாதத்தை நம்ம வடித்த சாதத்தை அரைச்சி நம்ம போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா. இது ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா உடனே செஞ்சிடலாம். இது நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே டீ கடை போண்டா போட்டிருக்கோம். நம்ம இதை மேல நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த மினி போண்டாவை இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்க, நம்ம இந்த மாதிரி பண்ற எண்ணெயை வடிகட்டதுலேயே நல்லா கிறிஸ்பினஸ் சத்தம் கேட்குது உங்களுக்கு. இந்த மினி போண்டா பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனா நான் லைட்டா கொஞ்சம் காரம் அதிகமா வச்சு இந்த தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட இதை சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பா இருக்கு. உள்ள எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கும் சாப்பிடணும் போல தோணும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.